யூனியனுக்காக நான் வந்து அசென்ட் பண்ணுறேன். அப்புறம் யூனியனுக்காக நான் இந்த ட்ரிகர்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறேன், ஆல்கமைஸ் பண்ணுறேன், ட்ரான்ஸ்மியூட் பண்ணுறேன், ஓவர் கம் பண்ணுறேன் அப்படிலாம். ஸோ நான் ஈகோ விட்டு வெளியில் வரேன். இது எல்லாமே ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு இடத்துல ட்வின்கிட்டேருந்து ஃபிசிக்கல் பர்சன்கிட்டேருந்து கம்ப்ளீட்லி டிட்டாச் ஆனால் கூட எனக்கு எங்கேயோ வந்துட்டு அந்த ஹார்மோனியஸ் யூனியன் நடக்கும், நான் இவ்வளோ பண்ணுறது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் கவனிக்கலை. அகெயின் இது எனக்கு நான் அவேராக இல்லை தான் சொல்லணும். ஸோ எனக்கு யூனியன் நடக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில் பேஸ்ட் ஆன் அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இல்லையா? ஸோ அது எனக்கே தெரியாமல் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு செட்பேக்கும் இந்த ஒரு அட்டாக், இந்த கார்மிக் அட்டாக்கும் எனக்கு என்ன புரிய வச்சதுன்னா, என்னோடய ஓன் ட்ரூ பவரில், அதாவது ஃபிசிக்கல் யூனியன் நடக்கலைனாலும் யூனியனே நடக்கலை அப்படின்னாலும் தனியாக இருந்து ஐ மீன் நான் எங்கேயோ அந்த இடத்துல வந்து அட்டாச்சாக இருந்திருக்கேன். ஸோ ஸ்டில் ஐ எம் நாட் டிட்டாச்டு ஃப்ரம் த யூனியன் கான்செப்ட். அந்த கான்செப்ட்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஸோ இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்லி ஐ டிட்டாச்டு ஃப்ரம் ட்வின், ஃபிசிக்கல் ட்வின், ஆல்சோ த யூனியன் கான்செப்ட். பிகாஸ் ஓகே, இவங்க நம்மளோட கேட்லிஸ்ட், ஸோ கால்டு கேட்லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்மளோட அவேக்னிங் ஜேர்னிக்கு. அது மட்டும் இல்லாமல் எனர்ஜெட்டிக்கலி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க டு அசண்ட் அண்ட் ட்ரிகர் பண்ணியும் மிரர் பண்ணியும் நிறைய விஷயம் நம்மளை காமிச்சிருக்காங்க, ஒரு கண்ணாடி மாதிரி காமிச்சிருக்காங்க. தே ஹெல்ப்ட் அஸ். ஸோ அதை மனசார நம்ம தேங்க் பண்ணிவிட்டு நம்ம சோல் அலைன்மெண்ட், இதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினலாக, அதாவது நம்மளுக்கு உண்மையாக என்ன தேவைன்னா நம்ம சோல் அலைன்மெண்ட்டை, நம்ம சோலாகவே நம்ம அத்தன்டிக்காக இருக்கிறது தான் இங்கே முக்கியம். வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. ஆக்சுவலி ஒரு மூவியில் வரும்ல, ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறதும் முக்கியம் இல்லை, லாஸ்ட்டாக வந்து ஜெயிக்கிறதும் முக்கியம் இல்லை. அப்போ இங்கே எது தான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லைடா. அந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு முக்கியம் கிடையாதுன்றது ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு புரியும். ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட்டு இப்போ சாயங்காலம் என்ன பண்ண போகிறோம், ஈவினிங் என்ன பண்ண போகிறோம், நைட் என்ன பண்ண போகிறோம், காலையில் என்ன பண்ண போகிறோம், அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோம், எதுவுமே இங்கே முக்கியம் கிடையாது. பிகாஸ் we never know what would happen. ஸோ இந்த ப்ரெசண்ட்டு தான் வந்து ப்ரெஷியஸான ஒரு விஷயம். அதை நம்ம ஃபுல்லாக இருப்போம், நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், வித்தவுட் திங்கிங், வித்தவுட் கெட்டிங் இன்வால்வ் இன் தாட்ஸ். அதுக்கு உங்கள் கவனத்தெல்லாம் கொடுக்காம உங்கள் எமோஷனுக்கும் ஃபீலிங்க்கும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண 1000 விஷயம் இருக்கும். அதுக்கெலாம் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஸ்ட்ராங்காக டெசிஷன் எடுத்துகிட்டு, நீங்கள் எடுத்த டெசிஷன் தான், அதை வந்து நீங்கள் முழுமையாக அக்செப்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் எந்த ஒரு வேவரிங்கும் இல்லாமல் உங்களோட நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாகவும் கம்ப்ளீட்டாகவும் ஃபீல் பண்ணுறது தான், அத்தன்டிக்காக இருக்கிறது தான். ஸோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் வாட் எவர் யூ ஆர். ஒன்றும் எதுவும் இதாகிட போகிறதில்ல. ஸோ வாட் எவர் யூ ஃபீல் எக்ஸ்ப்ரெஸ். எதுக்கும் நீங்கள் ஃபியர் பேஸ்ட் எனர்ஜியில் போக வேணாம். மைண்டு சொல்கிறது கேட்காதீங்க. எந்த டிசிஷன் எடுத்தாலும் யோசிங்க, உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, இது இந்த டைமுக்கு இது தேவை அப்படி. இப்போ நம்ம சில நேரம் வந்து நம்ம ரொம்ப அப்சஷனில் இருப்போம், அப்போல்லாம் நம்மளை டிட்டாச் பண்ண சொன்னால் முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அதையும் கடந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம கம்ப்ளீட்லி நம்ம ட்வின்கிட்டேருந்து நம்ம டிட்டாச் ஆகிறோம். ஸோ ஒவ்வொரு ஜேர்னிக்கும் ஒவ்வொரு டெசிஷன் தேவைப்படும். மனசளவுலையாக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கல் ரியாலிட்டிலையாக இருக்கட்டும், எப்படி வேணாம். ஸோ அது உங்களுக்கு தெரியணும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அச்சச்சோ இப்படி சொல்லிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே, அப்படி ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன டெசிஷன் எடுத்தாலும் அதை நீங்கள் அதை அட்மையர் பண்ணுங்கள். ஐ மீன் கிரேஸ்ஃபுல்லாக அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அதை வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டோன்ற கில்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே.